பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான டிஃபரெண்டான பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பலாக்காய் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பலாக்காய் எடுத்து வச்சிருக்கோம். இது பழம் கிடையாது, காய் தான். இது ஒரு 1.5 kg இருக்கு. சின்னதா எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா தண்ணியில ஊற வச்சிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் எவ்வளவு ஊற வைக்கிறோமோ அவ்வளவு அரிசி வந்து நல்லா நீளமா நல்லா சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி கொத்தமல்லி, ஒரு பிடி புதினா எடுத்து வச்சிருக்கோம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். தயிர் பாத்தீங்கன்னா புளிக்காத கெட்டி தயிர் ஒரு சின்ன கப்ல எடுத்திருக்கோம். தக்காளி 3 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழம், கல்லுப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா கடலெண்ணெய். இது வந்து பலாக்காய் வந்து கடலெண்ணெயில பொரிச்சிட்டு தான் செய்ய போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இது வந்து பிரியாணி மசாலா. இது பிங்கிஸ் கிச்சன்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் போட்டு 1-2 தட்டி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கல்பாசி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம பலாக்காய் கட் பண்ண போகிறோம். அதுலேருந்து கொஞ்சம் பால் வடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கையில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி நம்ம எதில் கட் பண்ண போகிறோமோ அந்த கத்திலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மேல் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீறி எடுத்துருவோம். இது நமக்கு வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமாக ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்கலாம். ஆல்ரெடி உள்ளே கொஞ்சம் நல்ல காயாக இருக்குது. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கட் பண்ணுறது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான சைஸ்லலாம் வராது. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ண முடியும். மேலே அந்த தோலை மட்டும் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுருங்க. இது வந்து உப்பும் தயிரும் கலந்த தண்ணி தான். நம்ம வாழைக்காய் எப்படி கட் பண்ணிட்டு போடுவோம் அது மாதிரி இதில் போட்டுட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பலாக்காய் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி தாளிக்கலாம். சரி, இப்போது குக்கரை வச்சுக்கலாம். இந்த பக்கம் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் வந்து கல்பாசி சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். அடுத்தது பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லைட்டாக பொரியட்டும். இப்போது நல்லா பட்டை கிராம்புலாம் பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். இதோட கலர் நல்லா மாறி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறினா போகணும். ரொம்ப கலர்லாம் மாறணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த சின்ன சின்ன சடையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அது பிஞ்சு காய்ங்கிறதுனால அது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அது சாப்பிட்டாலும் நமக்கு எதுவும் ஆகாது. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துருவோம். பிரியாணி மசாலா,
அடுத்தது மிளகாத்தூள். ஏன்னா பலாப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதுக்காக கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நம்ம புதினா மல்லியை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா வந்து புதினா மல்லி வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி தயிர்லாம் சேர்க்கலாம். பாருங்கள், நம்ம புதினா மல்லி நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்த கையோட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மசிஞ்சு வேகட்டும். நல்லா ஃபுல்லாக நம்ம எல்லா பலாக்காயையும் நம்ம வந்து வறுத்து வச்சாச்சு. இதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இதை நல்லா வந்து ஃபுல்லாக மசாலா இதாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நல்லா இதை ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிர் மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்ப்போம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒன்றா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒன்றா இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது எல்லாமே நல்லா தயிர் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு எப்பயுமே 1க்கு 1 தான் தண்ணி வைக்கிறது. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அதனால் 1க்கு 1 தண்ணி வச்சு நம்ம வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த சூடான தண்ணியை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து பொரிச்சு தான் பலாக்காய் சேர்த்துருக்கோம். ஸோ அதிலே வெந்திருக்கும். இப்போ 2 கொதி கொதிச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். முழு எலுமிச்சம்பழம் வேண்டாம், அரை எலுமிச்சம்பழம் போதும். புளிப்பு ஏன்னா தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம். புளிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். 2 கொதி வந்துருச்சு. நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். இது ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. ஒரு மாதிரி பொரிச்சு போட்டதுனால குழ குழன்னு ஆகிடும். இப்போ அரிசியை சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் தான் நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு விட்டுறது. அதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாதம். இப்போ மீடியம் தணலில் வச்சுட்டு கொஞ்சமாக மேலே ஒரு 2 ட்ராப் வந்து நான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். நம்ம பலாக்கா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நம்ம கரெக்டாக வச்சதுனால உங்களுக்கு பார்க்கும்போதே சாதம் அப்படியே உதிரி உதிரியாக தெரியும். நம்ம நல்லா பழக்காய் எல்லாமே நல்லா வந்திருக்கு. சாதத்தை நல்லா அப்படி கீழேந்து எடுத்து அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கரெக்டாக வெந்திருக்கும் பாஸ்மதி. பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான பலாக்காய் பிரியாணி செஞ்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் பிரியாணி அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.